சூர்யாவின் கெரியரை நாசம் செய்த சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணி சூர்யாவுடைய கெரியரை வந்து டம்ப் பண்ணோம், கீழே கொண்டு வரணுன்றதுக்காகவே சிவகார்த்திகேயன் ஒரு டீமை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த சிவகார்த்திகேயனுடைய வெற்றி சூர்யாவை டம்ப் பண்ணி, இல்லை சூர்யாவை தள்ளி விட்டு, இல்லை சூர்யா வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டிஃபேம் பண்ணி தான் சிவகார்த்திகேயன் இந்த உச்சத்துக்கு வந்தாரா அப்படின்னா, விஜய், அஜித் இவங்க 2 பேருக்குமே கலக்கம் கொடுத்த ஒரே நாயகன் அப்படின்னா சூர்யா தான். ஸோ அப்படி ஒரு உச்சத்தை பார்த்த மனிதர் 2013 அப்புறம் கீழே விழுவுறாரு. இன்றைய தேதி வரைக்கும் அவருக்கு சொல்ற மாதிரியான ஒரு வெற்றியோ, ஒரு புகழோ, ஒரு உச்சமோ இல்லை. அஞ்சான் சூர்யா கெரியரில் என்ன பண்ணுச்சு, லிங்குசாமி கெரியரில் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைக்கு சூர்யாவினுடைய தோல்வியினுடைய முதல் ஆரம்பம் அஞ்சான். என்னைக்கு சூர்யா அவர்கள் எனக்குன்னு கதை எழுதினா தான் நான் நடிப்பேன், இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம், வெளியில் அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே கூடாது, வெளியில் வந்துட்டு விஜய்க்கு எழுதின கதை எனக்கு வரக்கூடாது, சூர்யாவுக்கு அதாவது அஜித்துக்கு எழுதின கதை எனக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் என்னைக்கு ஒரு சிறு குழப்பமோ, இல்லை அவருடைய டீம் வந்து சொன்னாங்களோ சார் உங்களுக்குன்னே ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு, அன்னையிலிருந்து தான் சூர்யாவுடைய டவுன்ஃபால். மனுஷன் 13 வரைக்கும் உச்சத்திலே இருக்காரு சூர்யா. அவர் விழ ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துலேருந்து அழகாக என்ன பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற இன்னொரு சூப்பர் ஸ்டார் அப்படியே உருவாக ஆரம்பிச்சு அந்த ஒரு உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாத கதையெல்லாம் சூர்யா கிட்ட வரும். சூர்யா பிடிச்சி அதை எடுத்த உடனே அந்த படம் வந்துட்டு சில்வர் ஜூப்ளி அடிக்கும், ஹிட் அடிக்கும். இதுதான் அவருடைய பேட்டர்ன். ஆனால் இதை அவர் இந்த 10-11 வருடமாக கைவிட்டு விட்டார். இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுறாருன்னா, சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு மேலே வந்துகிட்டே இருக்காரு. அதனால வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபீலே வருது, எஸ்கே வந்ததுக்கப்புறம் தான் சூர்யா காலி, எஸ்கே தான் வந்துட்டு சூர்யா வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா, சூர்யாவின் கெரியரை நாசம் செய்த சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணி சூர்யாவுடைய கெரியரை வந்து டம்ப் பண்ணோம், கீழே கொண்டு வரணுன்றதுக்காகவே சிவகார்த்திகேயன் ஒரு டீமை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்றுலாம் வந்துகிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு விதத்தில் சிரிக்கிறதா, இல்லை வந்துட்டு இது என்ன அபத்தமான செய்தியா, இது என்ன மாதிரியான ஒரு நிலைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு. ஏன்னா நிச்சயமாக இன்றைய தேதியில் சிவகார்த்திகேயன் வந்துட்டு விஜய்க்கு அடுத்து அந்த ஒரு உச்சம்னு சொல்லி பேசக்கூடிய அந்த ஒரு இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காருங்கிறது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஒரு சில இடங்களில் வந்துட்டு சூர்யாவுடைய மார்க்கெட்டையே தாண்டி போயிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த சிவகார்த்திகேயனுடைய வெற்றி சூர்யாவை டம்ப் பண்ணி, இல்லை சூர்யாவை தள்ளி விட்டு, இல்லை சூர்யா வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டிஃபேம் பண்ணி தான் சிவகார்த்திகேயன் இந்த உச்சத்துக்கு வந்தாரா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஆனால் பொதுவாக வந்துட்டு ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி இன்னொரு மனிதனுடைய வளர்ச்சி, இது வந்துட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு நிலை. இதை நம்ம சொல்லலாம், இல்லை எல்லாருக்குமே இங்கே வெற்றி உண்டு, எல்லாருக்குமே இங்கே தோல்வி உண்டுன்னு. ஆனால் ரொம்ப காமனாக நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தேவை ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு ஸ்பேஸில் இல்லை அப்படின்னா, அந்த இடம் அங்கே அந்த இடத்துலேருந்து அந்த மனிதன் வெளியேறார் அப்படிங்கும்போது அது ஒரு வெற்றிடமாக உருவாகுது. மீண்டும் அந்த இடத்தை நிரப்புவதற்கு வேறொரு மனிதர் வருகிறாருங்கிறது தான் யதார்த்தமாக வாழ்க்கையினுடைய தத்துவமாக இருக்குன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு சூர்யாவை தாண்டி இல்லை சூர்யாவை ரீப்ளேஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, பொதுவாக நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும்போது நாம் எதெல்லாம் சரியாக பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதுவே வந்துட்டு நமக்கு சரியாக நடக்காத தருணத்தில் நாம் தவறாகவே பண்ண ஆரம்பிச்சிருவோங்கிறதுக்கு நல்ல உதாரணம் சூர்யா அவர்கள் தான். இப்போ எப்படி அப்படின்னா, 2013 வரைக்கும் சூர்யா வந்துட்டு உச்சம், சூர்யாவுடைய கெரியருடைய உச்சமே அதுதான். ஆல்மோஸ்ட் 2002-2003 ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட வந்துட்டு வந்தால் ஆரம்பிச்சது, அதில் கூட காக்கல் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கஜினி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா விதமான நிலைகள்லையும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு விஜய், அஜித் இவங்க 2 பேருக்குமே கலக்கம் கொடுத்த ஒரே நாயகன் அப்படின்னா சூர்யா தான். ஸோ அப்படி ஒரு உச்சத்தை பார்த்த மனிதர் 2013 அப்புறம் கீழே விழுவுறாரு. இன்றைய தேதி வரைக்கும் அவருக்கு சொல்கிற மாதிரியான ஒரு வெற்றியோ, ஒரு புகழோ, ஒரு உச்சமோ இல்லை. சொல்லப்போனால் 2013 அப்புறம் வந்துட்டு அவர் மார்க்கெட் ரீதியாக உயர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு உருப்படியான ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த ஒரு 10-11 வருஷத்தில் இல்லை. அவருடைய இந்த தோல்வியினுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம எங்கே அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, துருவ நட்சத்திரம்னு ஒரு படம். அந்த படம் வந்துட்டு இப்போ லைக் ஒரு பீரியாடிக்கல் செட்டப்பில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் பேட்டர்னில் வந்துட்டு இருக்க போது, கௌதம் மேனன் அண்ட் சூர்யா வந்து திரும்பி சேர போகிறாங்க, வாரணமாயிரம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தவங்க திருப்பி சேர போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது, திடீர்னு வந்துட்டு அந்த படத்தினுடைய ஃபுல் கதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கலக்கத்தில் வந்துட்டு சூர்யா அவர்கள் வந்து அந்த படத்துலேருந்து பேக் ஆயிடுறாருன்னு வைங்களேன். இதான் நான் சொன்னேன் இல்லையா, நாம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு டைமில் சரியாக இருக்கும்போது சரியாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஜிவிஎம்னா யார், வாரணமாயிரம் கதையை வந்து சூர்யா கிட்ட ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டார். காக்காவுடைய கதையை சூர்யா கிட்ட ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டார். அது எல்லாத்தையுமே சூர்யா நம்பி போனதுனால தான் அந்த இடத்துல அவருக்கு ஒரு மேஜிக் நடந்தது, ஒரு வெற்றி நடந்தது. ஆனால் துருவ நட்சத்திரத்தில் எனக்கு ஃபுல் பவுண்டடை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்க, ஜிவிஎம் கிட்ட நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கடைசி ஒரு ½ hour மோஸ்ட்டாக எழுதுறது இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் தான் அவர் கடைசியாக வந்துட்டு முடிப்பார். ஸோ அப்படின்னும் போது அவர் கொடுக்காத தருணத்தில் வந்துட்டு துருவ நட்சத்திரம் படத்துலேருந்து அவர் வெளியேறாரு. அந்த இடம் தாங்க சூர்யாவுடைய தலையெழுத்தையே மாற்றிய ஒரே இடம். நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த படம் அதற்கு பதிலாக வந்தது தான் அஞ்சான்.
அஞ்சான் சூர்யா கெரியரில் என்ன பண்ணுச்சு, லிங்குசாமி கெரியரில் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைக்கு சூர்யாவினுடைய தோல்வியினுடைய முதல் ஆரம்பம் அஞ்சான். அது துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற படம் வேண்டான்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்த ஒரு சிக்கல். அப்படியே வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு வருவோம். இதே 2013 தான் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு, உச்சம் தொட ஆரம்பிக்கிறார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வருது, அதுக்கடுத்து ரெமோ வருது, வேலைக்காரன் வருது. ஒவ்வொரு படமும் சிவகார்த்திகேயனை வந்துட்டு அடுத்த உச்ச நட்சத்திரத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் 13 வரைக்கும் உச்சத்திலே இருக்காரு சூர்யா. அவர் விழ ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துலேருந்து அழகாக என்ன பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற இன்னொரு ஸ்சூப்பர் ஸ்டார் அப்படியே உருவாக ஆரம்பித்து அந்த ஒரு உச்சத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு இன்னைக்கு 2025 நாம் இருக்கிறோம் அப்படின்னும் போது சூர்யா வந்துட்டு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் கீழே விழுந்திருக்காரு. கங்குவாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நஷ்டம், தோல்வி. இதை தாண்டி ரெட்ரோ வந்துட்டு அவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த கேப்பில் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சின்னு இருக்கு இல்லையா, உச்சம். அதற்கு இன்னொரு கம்பேரிசனாக சிவகார்த்திகேயனையும் எஸ்கேவியும் நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன், லைக் எஸ்கேவியும் சூர்யாவை எப்படி கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, பராசக்தின்னு ஒரு படம். அந்த படம் புறநானூறு அப்படிங்கிற பேரில் வந்துட்டு சேம் சுதா கொங்காரவனுடைய இயக்கத்தில் வந்துட்டு சூர்யா நடிக்க வேண்டியது. இப்போ பாருங்களேன், எந்தெந்த இடத்துலலாம் சூர்யா நோ சொல்லியிருக்காரோ அந்தந்த இடத்துலலாம் சூர்யாவுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு செட்பேக் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா சூர்யாவுடைய டிசைன் என்னவா இருக்குது அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக வந்துட்டு சூர்யா வந்து வேறு ஒருவருக்கு எழுதப்பட்ட கதை, அது ரிஜெக்ட் ஆகும்போதுலாம் அது சூர்யாவை தேடி வரும். சூர்யா அதை எடுத்து பண்ணுவார். அந்த கதாபாத்திரத்தை சூர்யாவை தவிர யாருமே பண்ண முடியாதுன்னு சொல்லி உயிர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு உச்சத்தை தொடுவார். இதுதான் சூர்யாவுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. நந்தா படம் எடுத்துக்கோங்க, அஜித்துக்கு சொன்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு அது சூர்யா கிட்ட வருது. காக்கா அஜித்துக்கு சொன்னது, அதுக்கப்புறம் அது சூர்யா கிட்ட வருது. கஜினி மிரட்டல்னு ஒரு டைட்டிலில் வந்துட்டு போஸ்டர் ரிஜிஸ்டர்லாம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் அஜித் அண்ட் அசின் பண்ண வேண்டிய ஒரு படம், அது அப்படியே மாறி சூர்யாவுக்கு வருது. கஜினி வந்துட்டு அவர் என்ன பண்ணுச்சுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சிங்கம் வந்துட்டு விஜய்க்காக சொல்லப்பட்ட கதை. அதுக்கு முன்னாடி 6, 7 இது எல்லாமே விஜய்க்காக ஹரி வந்துட்டு ஒரு விதத்தில் சொல்லப்பட்ட கதை. அது வந்துட்டு ஏதோ ஒரு காரணங்களால் அவங்க செய்யலைன்னும் போது அது எல்லாமே மாறி சூர்யா கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. சூர்யா அதை எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. சிங்கமில் வந்துட்டு இன்றைக்கும் சிங்கமில் தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னால் சூர்யா தான் பார்க்குற அளவுக்கு ஒரு நிலை. கிட்டத்தட்ட ஒரு 10 படம்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, ஒரு 7-8 படங்கள். இது எல்லாமே அஜித்தும் விஜயும் நடிக்க வேண்டியதாக இருந்த வெவ்வேறு தருணத்தில் இருந்த படங்கள். இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சுற்றி என்ன ஆகுது அப்படின்னா சூர்யா கிட்ட வருது. சூர்யாவும் அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு அதை நடிக்கிறாரு, உச்சத்தை தொடுறாரு. என்னைக்கு சூர்யா அவர்கள் எனக்குன்னு கதை எழுதினா தான் நான் நடிப்பேன், இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம், வெளியில் அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே கூடாது, வெளியில் வந்துட்டு விஜய்க்கு எழுதின கதை எனக்கு வரக்கூடாது, சூர்யாவுக்கு அதாவது அஜித்துக்கு எழுதின கதை எனக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் என்னைக்கு ஒரு சிறு குழப்பமோ இல்லை அவருடைய டீம் வந்து சொன்னாங்களோ சார் உங்களுக்குன்னே ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு, அன்னையிலிருந்து தான் சூர்யாவுடைய டவுன்ஃபால். அப்படி சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்களேன். இந்த இடப்பட்ட கேப்ல சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேடி போய் மற்றவங்களுக்கு இருக்கிற கதையெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லி எடுத்து நடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தனியொருன்னு ஒரு படம் வந்துட்டு பயங்கர வெற்றியாகுது. உடனே ராஜாவை தேடி போகிறாரு, அண்ணன் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் வேலைக்காரன் கதை வந்துட்டு அவர் ஜெயம் ரவி கூட வச்சிருந்துருக்கலாம், இல்லை அந்த டைமில் ஒரு விஜயோட படம் பண்ணுறான்னு சொன்னார், அவரு கூட வச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த கதையை என்ன பண்ணுறாரு, இவர் உள்வாங்கிட்டு இவர் பண்ணுறாரு. அந்த படம் வந்துட்டு அவருக்கு வெகுஜனங்களில் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மனிதர்களோட எல்லாமே அவர் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ரீச் பண்ண வைக்குது. இன்றைக்கி தேதியில் வந்துட்டு பிஎன்சின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை இன்றைக்கி தேதியில் வந்துட்டு ஒரு கூட்டத்தையும் வந்துட்டு மக்களை வந்துட்டு ஈர்க்கிறதுக்கான வேலைகள் வந்துட்டு எப்போவுமே ஒரு நடிகர் செஞ்சுட்டே இருக்கணும். பட் அந்த வேலையை வந்துட்டு வேலைக்காரன் தெளிவாக வந்துட்டு சிவகார்த்திகேயன் செஞ்சு கொடுக்குது. ஸோ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த கதைகள்லாம் ரிஜெக்ட் ஆகுதோ வேறு யாருக்காவது போயிட போதுன்றதுக்குள்ளே முன்னாடி போய் என்ன பண்ணுறாருன்னா அதை தன்வசம் ஆக்குறாரு. ஒரு முருகதாஸ் கிட்ட போய் போகிறாரு. அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு முருகதாஸ் வந்துட்டு ஒரு அடிப்பட்ட புலி, அடிப்பட்ட சிங்கம் மாதிரி, விஜயனுடைய படம் வேண்டாம், இப்போ யாராவது நம்ம சன் பிக்சர்ஸ் படம் வந்துட்டு ட்ராப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒரு அடிபட்டு வெற்றியை கொடுத்தே ஆகணுன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா உள்ளே போடுறாரு. ஆனால் நான் உங்களுக்கு டேட்ஸ் தரேன், நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி. அப்படியே இன்னொரு இடத்துல போய் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுதா கொங்காரா வந்துட்டு புறநானூறுன்னு ஒரு படம் அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறாங்க. அந்த படம் டேக் ஆஃப் ஆகல, சூர்யா வெளியில் போகிறாரு, ஹிந்தி திணிப்பு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணல, நான் பாம்பேல செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லி வெளியேறாரு. உடனே வந்துட்டு சிவகார்த்திகேயன் உள்ளே வராரு, அந்த படம் மேஜிக்கலாக மாறுது. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் 2013க்கு முன்னாடி சூர்யா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதைத்தான் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் செஞ்சிட்டு இருக்காரு. அப்போது இப்படி வந்துட்டு சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் சூர்யாவுடைய ஸ்ட்ராட்டஜி தான் அவர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூர்யா இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் யார் அவர் மண்டை பொந்து கலவுனாங்கன்னு தெரியல, இல்லை எந்த டீம் அவர்கிட்ட சொல்லுதுன்னு தெரியல, சார் உங்களுக்குன்னு ஸ்கிரிப்ட் எழுதலாம்,
உங்களுக்குன்னு ஒரு டீம் வரும் அப்படின்னு சொல்லி அவரை எந்த மாதிரியான ஒரு நிலையில் கொண்டு வராங்கன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி அவங்க இன்னொரு மட்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, அது 2Dக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அந்த டீமுக்குள்ளே ஞானவேல் ராஜாவோ இல்லை எந்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் இங்கே யாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு கதை வருது, ஒரு நல்ல இயக்குனர் வராருன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா, கார்த்தியை வச்சு ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் வச்சு ட்ரையல் பார்க்க வேண்டியது. உண்மையிலேயே அந்த இயக்குனர் முதல் படத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சரக்கையும் இறக்கி சூப்பராக படத்தை ஹிட் கொடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் அதே டீமை வச்சு திருப்பி வந்துட்டு சூர்யா வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு வேற ஒன்று ட்ரை பண்ண வேண்டியது. அது மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல நின்று போயிடுது. இப்போ வந்துட்டு கைதியை நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கார்த்திக்கு போது அந்த படத்தை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்துட்டு லோகேஷ் வந்து சூர்யாவுக்கு தான் பண்ணணும். ஆனால் அந்த இடப்பட்ட கேப்பில் அவருடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடுது. இதுக்கு வரும்போதே நல்ல நல்ல கதைகள் இருக்குது அப்படின்னும் போது அவருக்கு சூர்யாவை வச்சே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த டீம் என்ன பண்ணுது அப்படின்னா, கார்த்தியை வச்சு ஒரு ட்ரையல் பார்ப்போம். இவர் இந்த கதை பண்ணுறாரா, ஓகே நல்லா பண்ணுறாருன்னா அடுத்து அதை வச்சு நம்ம வேற ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கார்த்தியை வந்துட்டு வச்சு ட்ரை பண்ணுற வரைக்கும் ஓகே. சூர்யாவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் செட் ஆகாது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக சூர்யாவுக்கு இந்த எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் தான் சூர்யாவுடைய வளர்ச்சி இருந்திருக்கு. குறிப்பாக நிறைய பெரிய நடிகர்கள்கிட்ட போகும், ஒர்க் அவுட் ஆகாத கதையெல்லாம் சூர்யா கிட்ட வரும். சூர்யா பிடிச்சி அதை எடுத்துப்பாரு, எடுத்த உடனே அந்த படம் வந்துட்டு சில்வர் ஜூப்ளி அடிக்கும், ஹிட் அடிக்கும். இதுதான் அவருடைய பேட்டர்ன். ஆனால் இதை அவர் இந்த 10-11 வருடமாக கைவிட்டு விட்டார். இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுறாருன்னா, சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு மேலே வந்துகிட்டே இருக்காரு. அதனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபீலே வருது, எஸ்கே வந்ததுக்கப்புறம் தான் சூர்யா காலி, எஸ்கே தான் வந்துட்டு சூர்யா வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு சீனும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி சூர்யாவுடைய வீழ்ச்சிக்கு சோஷியல் மீடியாவும் ஒரு காரணம், சோஷியல் மீடியாவில் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் காரணம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு விதமான ஒரு ஜாதி லாபி தான். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா அது ஜெய்பீம் படத்தில் வந்துட்டு அந்த ஒரு கேலண்டரை வச்சு அதுக்கப்புறம் அது எந்தெந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி இஷ்யூ ஆக்குச்சு, யார் யாரெல்லாம் அவர்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க நமக்கு நல்லா தெரியும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்னு நம்ம ரஜினியை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாபா படத்தில் வந்துட்டு ஒரு தேட்டர்லேருந்து வந்துட்டு படத்தினுடைய பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. பாமக நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி அன்றைய தேதியில் ரஜினிக்கு அகேன்ஸ்டாக இருந்தது, நிறைய விதத்தில் சிக்கல்களாக இருந்தது. அப்பேற்பட்ட கட்சி வந்துட்டு ரஜினியோட பாபாவோட பெட்டியை தூக்கிட்டு போகுது. ஒரு மாதிரி பரபரப்பாக பயங்கரமான சலசலப்பு ஏற்படுது, என்னென்னமோ சர்ச்சைகள் ஏற்படுது. பாமகங்கிறது மாதிரி என்ன விதமான ஒரு கட்சி தெரியும், அது வந்துட்டு ஒரு ஜாதி பின்னணியை கொண்ட ஒரு கட்சி, ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சின்னு வைங்களேன். இப்போது தமிழ்நாட்டில் இந்த ஒரு அரசியலை ரஜினி எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்கள். உடனே ரஜினி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ பாபா படம் ஃப்ளாப்பு, அந்த பாபா படத்தில் ஏகப்பட்ட அரசியல் சிக்கல், இதெல்லாம் தாண்டி வந்துட்டு அந்த டைமில் வந்து வன்னியரை வந்து நம்ம பகச்சிக்கிட்ட மாதிரியான ஒரு நிலை ஒன்று உருவாயிடுச்சு. அப்படின்னும் போது அடுத்த படம் இப்போ ரஜினி பண்ணணும். அப்போ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், திருப்பி சிக்கல் வரும், திருப்பி சர்ச்சை வரும். வன்னியர் சமூகம் எல்லாம் சேர்ந்து நம்ம படத்தை பார்க்கலன்னா படம் ஓடாது. வன்னியர் சமூகம்லாம் சேர்ந்தோ இல்லை பாமக மாதிரியான ஒரு பெரிய ஒரு கட்சி வந்துட்டு நம்ம படத்தினுடைய பெட்டியவோ இல்லை ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுத்தினா படம் லாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணலான்னு ரஜினி புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாருன்னா, சிவாஜி ஃபிலிம்ஸை கூப்பிட்டு படம் கொடுக்குறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அங்கேயும் நமக்கு பார்க்கும்போது ரஜினி ரொம்ப பெருந்தன்மையாக, என்ன மனுஷன் கூப்பிட்டு சிவாஜிக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த சீன்லாம் ஒன்றுமே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் இருக்குது, அதில் ஒரு நன்மை இருக்குது, சிவாஜி குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜாதிய சண்டையை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு வன்னியர் சமூகம் வந்துட்டு நம்ம படத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது. அப்போது இவங்களை ஹேண்டில் பண்ணணும். அப்போ யாரை வச்சு ஹேண்டில் பண்ணலாம், சிவாஜி குடும்பத்தை கூப்பிட்டு வரும். சிவாஜி குடும்பம் வந்துட்டு என்ன கம்யூனிட்டி நமக்கு நல்லாவே தெரியும், அது வந்துட்டு தேவர் கம்யூனிட்டிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இன்றளவும் சவுத்தில் இருக்குது. நாம் வந்துட்டு சிட்டியில் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றளவும் சவுத்தில் நீங்கள் போனீங்கன்னாலும் சரி, இல்லை சவுத்துன்னு இல்லை, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எங்கே போய் நீங்கள் நின்று பார்த்தீங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு ஜாதி அடையாளமும் ஒரு குறியீடும் ஒரு படத்தின் மேலேயும் ஒரு நடிகர் மேலேயும் இருக்குது. அப்போ ரஜினி என்ன பண்ணுறாரு, சிவாஜி ஃபேமிலி உள்ளே கொண்டு வர்றாரு, இவங்ககிட்ட படத்தை கொடுக்குறாருன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மேலே இருக்கக்கூடிய மரியாதை ஃபஸ்ட்டு, எப்படி சிவாஜி குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய மரியாதை முதல் கட்டமாக, இதெல்லாம் தாண்டி அந்த ஜாதி பின்புலம் அது இதுன்னு சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, சரி விட்டுருவோம்பா, ஏதோ ஒன்று பாபா டைமில் ஏதோ சிக்கல் நடந்துச்சு, இனிமேல் ரஜினி படத்துக்கு சிக்கல் வேணாங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரஜினி மிக புத்திசாலித்தனமாக சந்திரமுகியில் பண்ணியிருப்பார். பாபாவுக்கும் சந்திரமுகிக்கும் நீங்கள் நல்லா போய் கவனிச்சு பாருங்கள். பாபாவில் வந்துட்டு ஒரு ஜாதி மூலிமா பிரச்சனையாக இருந்திருக்கும், சந்திரமுகியில் வேறு ஜாதியை வச்சு அதை டேலி பண்ணியிருப்பார். இதே சிக்கல் தான் இன்றைக்கி சூர்யாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சேம் அதே வன்னியர் சமூகம் தான், அதே மாதிரியான ஒரு கேலண்டர் சிக்கல் தான். அவர் மேலே இருக்கக்கூடிய இப்போ வந்துட்டு அவர் கவுண்டருங்கிற மாதிரியான ஒரு நிலை, அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஜாதி சாயம் இதெல்லாம் பூசி இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு பட்டியலின மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார், அவங்களுடைய எழுச்சிக்காகலாம் பேசுகிறாருங்கிற மாதிரி எல்லா விதமான நிலையிலையும் அவர் மேலே வந்துட்டு ஒரு ஜாதிய ரீதியான ஒரு தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் சூர்யாவுக்கு சோஷியல் மீடியாவில் இன்னும் நெகட்டிவாக ஒரு கீழே இறக்கிறதுக்கான காரணம். அப்போ இதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் ரஜினி வந்துட்டு சந்திரமுகி டைமில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாரோ அதே மாதிரி முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு இவங்களும் மேபி பண்ணால்
எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கான அந்த ஒரு இமேஜோ இல்லை மேபி அந்த நெகட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் மாறுவதற்கான சாத்தியங்களோட. ஆனால் இதையெல்லாம் தாண்டி சூர்யா அவர்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். யாருக்கு எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் சரி, அந்த படத்துக்குள்ளே வந்தோன்னா நான் தான் மாசுங்கிற அந்த ஒரு இமேஜ், அந்த ஒரு சிந்தனை மீண்டும் சூர்யாவுக்கு வந்து அதே மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு இருக்கக்கூடிய கதைகளெல்லாம் எடுத்து செய்யும்போது சூர்யா அவர்கள் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை சிவகார்த்திகேயன் வந்தாலும் சூர்யா மாதிரியான நடிகர்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் ஆட்டிட முடியாது.